லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இன்றைய லங்காஸ்ரீயின் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டாப் ஸ்டோரிஸ் என்றும் பேசு பொருளாக பிரதானமாக இருந்த விடயங்களை சுமந்து வருகின்றது இன்றைய நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று காலையிலேயே யாரும் எதிர்பார்க்காத வகையில் பதிவான ஒரு சம்பவம் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் துப்பாக்கிகள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்றே சொல்லி நாங்கள் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் செல்லலாம். அந்த வகையில் இன்று காலை வேளையிலே உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. வெலிகம பிரதேச சபையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார். அவருடைய பெயர் லசந்த விக்ரமசேகர. இன்னொரு பெயர் இருக்கின்றது மிதிகம லசா. மிதிகம லசா என்று அழைக்கப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர, இதுதான் அவருடைய பெயராகவே பாருங்கள். மிதிகம லசா என்றொரு பெயர் இருக்கின்றது. இப்படியான பெயர்கள் வந்தாலே, அதாவது இந்த ஒரு பெயருக்கு இன்னொரு ஷார்ட் நேம் ஒன்று இருக்கின்றது பலருக்கு. இப்படியானவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு குற்ற கும்பல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள், குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். அரக்கட்டா, கேல்பத்ர பத்மே, இப்படி நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் தான் இவரும் நிறைய தகவல்கள் இன்று இந்த மாலை நேரத்திற்குள்ளே நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலையில் இவ்வாறு சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யார் என்பது காலை இந்த நேரத்திற்குள்ளே பல தகவல்கள் இவரை பற்றி வெளியாகி இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த நபர் மிதிகம லசா எனப்படும் நபர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த ஒருவர். நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலே ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பிலே புத்திக பத்திரன் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு உரையாற்றியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பின் போது அவர் சொன்ன ஒரு விடயம் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியில் யாருமே, இந்த ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற கட்சியின் மேற்பட்ட உறுப்பினராக இருக்கலாம், கீழ்மட்ட உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள் அல்ல. அப்படி தொடர்பில் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும், அவர்களுக்கு ஆதரவும் வழங்கப்பட மாட்டாது. ஆதரவாக பேசவும் மாட்டார்கள். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை யாரும் எடுத்தாலும் பொருட்படுத்த மாட்டோம் என்ற விதத்திலே தெரிவித்திருந்தார் புத்திக பத்திரன் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது. இன்று காலை பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உடனடியாக எழுந்து சற்று முன் ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது. இப்படித்தான் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சற்று முன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய அறைக்குள்ளே சென்று துப்பாக்கிதாரி துப்பாக்கி சுற்றை மேற்கொண்டு தப்பி சென்றிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. மீண்டும் இப்படியெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்பொழுதுதான் அரசு தரப்பில் இருந்து அமைச்சர் நலின் தாதிஸ்த எழுந்து இது சம்பந்தமான விசாரணைகளை இப்பொழுது விரைவாக வெலிகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். இதன் பின்னணியில் என்ன நடந்தது, இதன் பின்னணியில் இருக்கின்ற உண்மை தன்மை என்ன, 4 போலீஸ் குழுக்கள் உடனடியாக இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அமைச்சர் நலின் தாதிஸ்த அந்த நேரத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதனை அடுத்து மற்றும் ஒரு விடயத்தினை தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று மாலை நேரத்திற்குள்ளே முழுமையான தகவல்களுடன் இது சம்பந்தமான கருத்துக்களை முன்வைப்பார் என்று, அதே போல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்திலே உரையாற்றும் போது யார் இந்த மிதிகம லசா என்பதையும் வெளிப்படையாக தெரிவித்தார். அதனையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அதற்கு முன்பதாக மிதிகம லசா இதற்கு முன்பு 2021 9ஆம் மாதம் 20ஆம் தேதி 2021 9ஆம் மாதம் 20ஆம் தேதி கொக்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார். எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று நினைக்கிறீர்கள்? இதற்கு முன்பதாக இவரும் பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தம் தொடர்பில் இருந்திருக்கின்றார். அதாவது சன்ஷைன் சுத்தாவை கொலை செய்த குற்றத்தில் பிரதான சந்தேக நபராக இந்த மிதிகம லசா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சன்ஷைன் சுத்தா என்ற நபர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒரு நபர். அவரை கொலை செய்வதற்கு இவர் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கின்றது. நாளுக்கு நாள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வந்த நிலையில்
கடந்த ஓரிரு வாரங்களாக ஒரு மாதங்கள் என்று சொல்லலாம், ஒரு மாத காலமாக எந்த விதமான துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களும் இலங்கையில் கேட்கவில்லை, பதிவாகவில்லை. இந்த நிலையில் இன்று இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருப்பது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது போலீசார் தீர விசாரித்து வருகின்றார்கள். மேலதிக தகவலாகத்தான் இந்த மிதிக மலசா, உங்களுக்கு தெரியும், அரக்கட்டா நதுன் சிந்தக்க இப்போ சிறை கைதில் இருக்கின்றார். அவரை கொலை செய்வதற்கு பல வழிகளில் பலரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளரை போன்று மாறு வேடத்தில் வந்து அரக்கட்டாவை நீதிமன்றத்தில் வைத்து கொலை செய்வதற்கு கேல்பத்ர பத்மே தரப்பில் அந்த குழுவினரும் தயாராகி இருந்தார்கள். அதற்கான காரணம் என்னென்றெல்லாம் கடந்த காலங்களில் மிகவும் பிரதான பேசு பொருளாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் அரக்கட்டாவின் நெருங்கிய நண்பர், அதே போல அரக்கட்டாவின் போதை பொருள் வர்த்தகத்தின் பிரதான நபராக, உதவியாளராக இந்த லசந்த விக்ரமசேகர செயற்பட்டு வந்திருக்கின்றமை தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே அரக்கட்டாவை கொலை செய்ய இருந்தவர்கள், அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்தவர்கள், ஒரு வேளையில் அவரை பழிவாங்கும் நோக்கத்திலே லசந்த விக்ரமசேகரவையும் கொலை செய்திருக்கலாம் என்ற விதத்திலே இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. என்னதான் இலங்கையில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டாலும், அதாவது இந்த அண்டர்வேர்ல்ட் பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கைது செய்து இழுத்து வரப்பட்டாலும் கூட, கேல்பத்ர பத்மேவாக இருக்கலாம், இஷாரா செவ்வந்தி மற்றும் அந்த ஏனைய தரப்பினராக இருக்கலாம், இப்படி யாரைத்தான் கைது செய்து அழைத்து வந்தாலும் இந்த நெட்வொர்க், இந்த அண்டர்வேர்ல்ட் நெட்வொர்க் இன்னும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆங்காங்கே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தது. இன்றைய நாள் பதிவான துப்பாக்கிச்சூடு இங்கே, இன்றைய நாள் பதிவான துப்பாக்கிச்சூடு இங்கே என்று நாங்களும் செய்திகளூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அது சற்று அமைதியானது. பின்னர் இன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம். ஆனால் இதற்கு பிரதான காரணம், இன்னமும் சமூகத்திலே ஆங்காங்கே ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பதாக ஜனாதிபதி அனுர்குமார கூறிய ஒரு விடயம், அனுர்குமார மாத்திரமல்ல, ஜனாதிபதி அவர்கள் நிறைய இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் குறிப்பிட்ட விடயம்தான், இராணுவத்திலிருந்து நிறைய ஆயுதங்கள் சமூகத்துக்கு, அதாவது வெளியே, முகாமிலிருந்து வெளியே வந்திருக்கின்றது. இந்த மாதிரியான அண்டர்வேர்ல்ட் கன் ஷூட்ஸுக்கு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். யார் யார் இதன் பின்னணியில் இருந்தார்கள் என்று தீர விசாரிக்கப்படும் என்று ஒரு நாள் கூறியிருந்தார். அதனை அடுத்தான் நிறைய போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தின் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தொடக்கம் பலர் கைது செய்யப்படுறார்கள். ஏன் சிறைச்சாலை ஆணையாளர் கூட கைது செய்யப்பட்டார். இப்படியெல்லாம் இவர்களுடன் இந்த அண்டர்வேர்ல்ட் கேங்ஸுடன் தொடர்பு இருந்திருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்புடன் தான் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளை இவர்கள் அனைவருமே முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தாக இந்த நெட்வொர்க், அதாவது இந்த வலையமைப்பு, போதைப் பொருள் வர்த்தக வலையமைப்பு, இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஏனைய குற்றவாளிகள் செயற்படுகின்ற இந்த வலையமைப்பை ஒழிக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுடைய ஆதரவும் தேவை என்று ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க எதிர்பார்த்திருக்கின்றார். அதனால் தான் அக்டோபர் 30 சோதாச உள்ளக அரங்கிலே ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அது போதைப் பொருள் அனர்த்தத்தை தோற்கடிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு அங்குரார்ப்பணம் என்ற நிலையில்தான் இந்த நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் அக்டோபர் 30 காலை 10 மணிக்கு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெறவிருக்கிறது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. இதன் பிரதான நோக்கம் இலங்கையில் இந்த போதைப் பொருள் வர்த்தகம், போதைப் பொருளுக்கு அடிமையான சமூகத்தை, அதே போல திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற இந்த கும்பல்கள் எல்லாம் முற்றாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு பிரதான நோக்கத்தில் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு பெறும் வகையில் தான் இந்த நிகழ்வையும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிறார்கள். ஆகவே நீங்களும் இதில் மும்முரமாக இனி செயற்பட வேண்டும். எங்களுடைய நாடு நன்காக இருக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டில் வசிக்கின்ற நாம் அனைவரும் நன்காக இருக்க வேண்டும் என்றால், ஒழுக்கத்திலே நாளை எம் பிள்ளைகள், எங்களுடைய அடுத்த சமுதாயம், எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த போதைப் பொருளிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்றால் இன்று அனைவருமே அதற்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இலங்கையில் இருக்கிறது. அதனை அடுத்து இப்போ இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்து பரவலாக பேசப்படுகிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இப்போ தெரியும், இஷாரா செவ்வந்தி
சிஐடியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார், சிசிடியில். அதனில் அவருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவருக்கு பிரதானமாக உதவியத்தான் ஜே.கே. பாய், ஒரு தமிழர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு மனித கடத்தல், அதாவது ஆட்கடத்தல்காரர். படகுகளின் மூலமாக இந்தியாவுக்கும் சரி, நேபாளத்துக்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு என நாடுகளுக்கு படகுகள் மூலமாக ஆட்களை கடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு குற்றவாளித்தான் ஜே.கே. பாய். ஜே.கே. பாயை விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள், இஷாரா செவந்தியை விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றார்கள். இவர்களுடைய வாக்குமூலங்களில் இருந்து வெளியான பல தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களாக பதிவாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இவர்களுடைய வாக்குமூலத்தை வைத்து இதுவரை பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பிரதான துப்பாக்கிதாரிகள், பிரதான போதைப்பொருள் வர்த்தகர்கள் 100க்கும் அதிகமானோர் படகுகள் மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றது அம்பலமாகி இருக்கின்றது. இது பேரதிர்ச்சிக்குள்ளான ஒரு விடயம். இத்தனை நாட்கள் யாருக்கும் இது தெரியாது. ஆனால் கைதான ஜே.கே. பாய் மற்றும் இஷாரா செவந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விடயம் உண்மை வெளிவந்திருக்கிறது. படகுகள் மூலமாக ஒவ்வொருவரும் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை அவர்களிடம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே போதைப் பொருள் வர்த்தகம், இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் பணம் காசு இல்லாதவர்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு லட்சக்கணக்கில் பணம் அவர்களுடைய வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டதும் தான் அவர்கள் அந்த பணியை முடித்துவிட்டு நாட்டிலிருந்து தப்பிச் செல்கிறார்கள். இப்படியான தப்பிச் சென்றவர்கள் 100 பேர் இதுவரை பதிவாகி இருக்கிறார்கள். ஜே.கே. பாய், இஷாரா செவந்தி வாயை திறந்து விட்டார்கள். இனி அவர்களும் தேடப்படுவார்கள். இவர்களுக்கு பிரதான சூத்திரதாரியாக, அதாவது இந்த மனித ஆட்கடத்தல் செயற்பாட்டில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட பிரதான சூத்திரதாரியாக கேரள கஞ்சா இதுவரை கடத்தி வந்திருக்கின்ற சகோதரர்கள் 2 தான் இந்த செயற்பாட்டில் பிரதானமாக செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் சிறையில் இருக்கின்றார் கேரள கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில். மற்றைய நபர் ஆனந்தன் என்பவர் தான் விரைவில் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே அண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் எல்லோருமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தான், அனைவருமே குடுவடிப்பவர்கள் என்று. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை. ஆனாலும் எல்லோருமே அப்படியானவர்கள் இல்லை. நல்ல சிந்தனையாக்கத்தோடு எத்தனையோ இளைஞர்கள் நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அவர்களையும் நாசம் செய்யும் வகையிலேயே இப்படியான ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களைத்தான் நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இப்பொழுது போலீசார் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். உங்களிடம் எதிர்பார்ப்பதை அந்த விவரங்களைத்தான் ரகசியமாக நீங்கள் வழங்கினால் ரகசியமாக அவர்கள் வந்து அள்ளி செல்லலாம் அவர்களை. ஆகவே அந்த இடம் துப்புரவு செய்யப்படும். அதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இப்போ நான் கூறியதை போலத்தான் யாழ்ப்பாணத்தில் பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள். முக்கியமாக இஷாரா செவந்திக்கு உதவிய 4 பேர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு அதாவது தலைமறைவாக இருப்பதற்கு உதவிய 4 பேர், இன்னும் பலர் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கை போலீஸ் திணைக்களம். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். இப்படி இந்த கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு விடயம் தான் ஜே.கே. பாய், சிலோன் பாய், 2 பாய்மார். எப்படி ஜே.கே. பாய், சிலோன் பாய் மனித கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் துபாய், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளில் தலைமறைவாக இருந்து இந்த செயற்திட்டத்தை, இந்த குற்ற செயலை புரிந்து வந்திருக்கின்றமை இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. இது இஷாரா செவந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட சம்பவம். அதே போல நான் ஆரம்பத்தில் கூறினேன், இந்த இன்று காலையிலே கொலை செய்யப்பட்ட மிதிகம லசந்த விக்ரமசேகர என்பவர் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் என்ன தெரிவித்தார் என்பதை இப்பொழுது விரைவாக பார்க்கலாம். மிதிகம லசா அல்லது லசந்த விக்ரமசேகர மக்கள் பிரதிநிதியாக இருந்த போதிலும் இவர் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நபர். 6 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. மாத்தறை உயர் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள், குர்நாகல் மாவட்டத்தில் 2 வழக்குகள், காலி மாவட்டத்தில் 2 வழக்குகள். இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர், பிணையில் விடுதலை செய்யப்பட்டவர், ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு கீழே தான் இந்த நபர் இருந்திருக்கிறார். அதாவது யாரு? இன்று காலை கொலை செய்யப்பட்ட மிதிகம லசா. பிரபல பாதாள உலக குழு தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்திருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் கூறினேன், அரக்கட்டா நதுன் சிந்தக்க அவரோடு தொடர்பில் இருக்கின்றார். அவருடைய போதைப் பொருள் வர்த்தகத்தில் பிரதான உதவியாளராக இவர் செயற்பட்டு வந்திருக்கின்றார். அதே போல இந்தோனேஷியாவில் கைதான கேல்பத்ர பத்மி குழுவினர் உட்பட மிதிகம லசா குறித்து பலரும் பலவிதமான வாக்குமூலங்கள் இதற்கு முன்பதாக வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே கேல்பத்ர பத்மிவும் மிதிகம லசா குறித்து வாக்குமூலத்தில் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிதிகம லசாவிடம் நிறைய ஆயுதங்கள்
மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருள் வர்த்தகத்தினூடாக சட்டவிரோதமாக சொத்து குவித்திருக்கின்றார் என்ப விடயம் வெளிவந்திருக்கிறது. கடந்த நாட்களில் ஒவ்வொரு அண்டர்வேர்ல்ட் கேங்ஸுக்குள்ளே இந்த திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளே இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் நான் தான் ராஜா என்பதை காண்பதற்காக மும்முரமாக ஒருவரை ஒருவர் வீழ்த்தி சுட்டு கொலை செய்து கொண்டு பள்ளிக்கு பள்ளி வாங்கிக் கொண்டு செயற்பட்டவரதை போலத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்திலே விடயத்தினை தெரிவித்திருந்தார். ஆகவே இதற்கு முன்பதாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசமாக இருக்கலாம், ஏனைய தரப்பினராக இருக்கலாம், எஸ்ஜேபியில் யாருமே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை. யாருமே இந்த அண்டர்வேர்ல்ட் கேங்ஸோடு எந்த விதமான தொடர்பிலும் இல்லை. அப்படி இல்லாதவர்கள் தான் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டோம் என்றெல்லாம் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இன்று சுட்டு கொலை செய்யப்பட்ட இப்படியான குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட மிதிக மலசா ஒரு பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பிரதான குற்றவாளியாக இருக்கின்றார். இருப்பினும் மக்கள் பிரதிநிதியாக அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினூடாக போட்டியிட்டு வெலிகம பிரதேச சபை தவிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார். மக்களும் யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். நீங்கள் தெரிவு செய்து அனுப்பும் நபர் எப்படியானவராக இருந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒன்றுதான், இந்த விடயத்தினை பேசாமல் இருப்பது நல்லதுதான், ஆனாலும் செய்ய வழியிலே ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கின்றது. நேற்று சிஐடிக்கு இலங்கையில் பிரபல மாடல் அழகி என்று பலராலும் அழைக்கப்படுகின்ற ஒரு முன்னாள் நடிகை என்று சொல்லலாம். இப்பொழுதெல்லாம் நடிகையில் நடித்தே பல வருடங்கள் ஆகின்றது. பியூமி அன்சமாலி நிறைய இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆவலாக பியூமி அன்சமாலி என்னோடு ஆவலாக பார்க்கக்கூடிய ஒருவர் தான் அந்த நபர். அவர் நேற்று சிஐடிக்கு வருகை தருகின்றார் ரகசியமாக. இது எந்த விதமான ஊடகங்களுக்கும் தெரியாது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடகவியலாளர் உடனடியாக பியூமி அன்சமாலியை கண்டவுடன் என்ன இவர் ஏன் சிஐடிக்கு செல்கின்றார் என்று உடனடியாக சென்று அவரிடம் என்ன கருத்து, எதற்காக நீங்கள் இங்கு வந்தீர்கள், என்ன விடயம் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே பதிலளிக்கவில்லை. இல்லை, சாதாரணமாக ஒரு முறைப்பாடை செய்ய வந்தேன் என்று சென்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார். அந்த காட்சிகள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது நேற்று பதிவான காட்சி. இதனில் ஒரு 3 மணி நேரம் சிஐடிக்குள் இவர் உள்ளே இருந்து 3 மணி நேரம் கழித்து வெளியே வருகிறார். இப்பொழுது அனைவருக்குமே சந்தேகம், முறைப்பாடு செய்ய சென்றவர் ஏன் 3 மணி நேரமாக காலம் சென்றது இவருக்கு? அந்த கேள்வி இருந்தது. இருப்பினும் வெளியே வந்து ஊடகவியலாளர்கள் ஆர்வமாக கேட்கிறார்கள், என்ன 3 மணி நேரமாக நீங்கள் வழங்கிய வாக்குமூலம் என்ன, அதாவது நீங்கள் வழங்கிய முறைப்பாடு என்ன? முறைப்பாடு எடுத்து கூறினார், என்ன முறைப்பாடை வழங்கினார்கள், என்ன பிரச்சனை என்று. அவர் கூறினார், இல்லை ஒன்றுமில்லை, எல்லா விடயத்தையுமே ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும், ஊடகங்களில் போட வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை, ஆகவே ஒன்றுமில்லை, இது பெரிதுபடுத்த தேவையில்லை என்று அவர் விரைவாக அங்கிருந்து ஊடகங்களை தவிர்த்துவிட்டு வாகனத்தில் ஏறி செல்கிறார். ஆனால் அவர் ஏன் சிஐடிக்கு சென்றார் என்ற விடயம் இன்று அனைத்து ஊடகங்களிலும் செய்தியாக பதிவிட்டு விட்டார்கள். சற்று முன்தான் இந்த விடயம் கசிந்து விட்டது. என்ன காரணம் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இங்கு வந்து சிசிடியில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பாதாள உலக குழு தலைவர் கேல்பத்ர பத்மே, இவர் பியூமி அன்சமாலியுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார். அது என்ன தொடர்பு, தொடர்பு ஏற்பட்டது எப்படி என்பதை விசாரிப்பதற்கு பியூமி அன்சமாலி சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதை விடயம்தான் நேற்று இவர் மறைத்துவிட்டு ஊடகங்களுக்கு சொல்லாமல் ஒரு போலியான விடயத்தின் அந்த இடத்திலே சொல்லிவிட்டு அந்த இடத்திலே ஊடகங்கள் தவிர்த்துவிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி சென்று விடுகிறார். கேல்பத்ர பத்னி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பியூமி அன்சமாலிக்கும் கேல்பத்ர பத்னி பணம் வழங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு இடத்திலே. இதனை சம்பந்தமாக விசாரிக்கத்தான் பியூமி அன்சமாலி அழைக்கப்பட்டவுடன் இப்போ எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்துவிடத்தானே, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாது. அவர் பியூமி அன்சமாலி ஃபேஸ்புக் பதிவொன்றை என்று போட்டிருக்கின்றார். என்னவென்றால், 4 வருடங்களுக்கு முன்பதாக பியூமி அன்சமாலி துபாய்க்கு சென்றதாகவும் அங்கு கேல்பத்ர பத்மி அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருந்ததாகவும் அப்பொழுது பேசி உரையாட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இவர் இடமிருந்து எந்த விதமான பணத்தையும் நான் பெறவில்லை, அவருடைய இவ்வாறானவர்கள், அதாவது பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு நபருடைய பணமும் எனக்கு தேவையில்லை, நான் அவருக்கு குறிப்பிட்டது, நான் தயாரிக்கின்ற கிரீமை பயன்படுத்துங்கள், அழகாகுவீர்கள் என்றெல்லாம் இவர் சொன்னதாக அந்த பதிவிலே ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறானவர்களிடம் பணம் பெற்று துப்பாக்கி
சூடு வாங்கி எங்களால் உயிரிழக்க முடியாது என்றெல்லாம் ஒரு நல்லவர்களைப் போல ஒரு கருத்து குறிப்பிடப்படுகிறது. இதில் பீமி அன்சமாலை விட்ட பிழைதான் அந்த போஸ்டில் 4 வருடத்துக்கு முன்பதாக சிலதாக கூறினார். ஆனால் அவர் வருடத்தை போட்டிருக்கிறார். 4 வருடத்திற்கு முன்பதாக 2022 மார்ச் மாதம் என்று. 4 வருடம் என்றால் இன்று 2025 2021 அமைய வேண்டும். ஆனால் அவர் குறிப்பிட்டது 2022 மார்ச் துபாய் சென்ற போது கேல்பத்ர பத்மேவை சந்தித்ததாக ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அங்கே அவருடைய கதை முடிந்துவிட்டது. காரணம் எங்கோ ஒரு இடத்திலே சிக்கத்தான் போகின்றார். காரணம் இதுக்கு முன்பதாக எத்தனை நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பீமி அன்சமாலி என்று வாழும் அளவுக்கு ஆடம்பரமாக யாருமே வாழவில்லை. ராஜகிரிய பகுதியில் ஆடம்பரமான அதிசொகுசு ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலே ரேட்டில் இருக்கின்ற ஒரு தொடர்மாடி குடியிருப்பிலே பீமி அன்சமாலி வாழ்ந்து வருகின்றார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் ஒரு செய்தி இருக்கின்றது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பயன்படுத்திய அந்த ஒரு வாகனத்தை அவர் விற்ற போது அதை பீமி அன்சமாலி தான் வாங்கினார் என்ற ஒரு கதை கூட இருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் விசாரணைகள் சென்று கொண்டு தான் இருக்கின்றது. இப்படியான பல கதைகள் இருக்கின்றது. எப்படி இந்த பணத்தை இவர் சம்பாதிக்கின்றார், எங்கிருந்து இவருக்கு பணம் கிடைக்கிறது? இப்போ சும்மாவே சொல்ல வேண்டாம், PCID சட்டவிரோதமாக சொத்து குவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை துரிதப்படுத்தும் நோக்கிலே PCID என்று ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனி சட்டவிரோதமாக சொத்து குவிப்பவர்களுக்கு sorry.com தான், நோ சான்ஸ். அதனால் தான் இப்பொழுது இந்த மாதிரியான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. பீமி அன்சமாலிக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைத்தது, அவர் திடீரென்று இப்படி பணக்காரராவதற்கான பின்புலத்தில் இருந்தவர்கள் யார் யார் எந்த விதத்தில் உதவினார்கள் என்றெல்லாம் இனி விசாரணைகள் இடம்பெறும். இதற்கு முன்பதாக அவருக்கு சொன்ன காரணம் தான், அவர் தயாரிக்கின்ற ஒரு வகையான கிரீம் விற்பனை செய்து அதிலிருந்து வர வருமானத்தில் தான் இப்படி ஆடம்பரமாக வாழ்வதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அது பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு கிரீம் விற்கும் இந்த நபர் பீமி அன்சமாலி எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனார் என்பது கேள்வி ஏற்படுத்தார். அப்படின்னால் ஒரு கிரீம் 30,000 40,000 விலை விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதெல்லாம் உண்மையா பொய்யா என்று CIDயினர் FCIDயினர் விசாரணைத்துத்தான் வருகின்றார்கள். ஆகவே இது எப்படியோ கேல்பத்ர பத்மேவுக்கும் பீமி அன்சமாலிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்திருக்கின்றது. அது என்ன தொடர்பு என்பதை போலீஸ் திணைக்களம் சொல்லட்டும், பின்னர் நாங்கள் சொல்லலாம். நாங்களாக சொல்ல முடியாது, தெரிந்தாலும் கூட எங்களால் சொல்ல முடியாது அது எப்படியான தொடர்பு என்று. அவருடைய தனிப்பட்ட செயற்பாடுகள் அது சமுதாயத்தில் பலருக்கு தெரிந்திருக்கும், அதை நாங்கள் பெரிதாக பேச வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் இனி சட்டவிரோதமாக சொத்து குவிப்பவர்களுக்கு sorry.com என்று தான் சொல்ல வேண்டியும் இந்த மாதிரியான விடயங்களை வைத்து. இன்னும் யார் யார் இதன் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள், பாதாள உலக நடவடிக்கைகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் யார் என்றெல்லாம் கேல்பத்ர பத்மே ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து கொண்டு தான் இருக்கின்றார். அவருடைய வாயிலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு தகவல்களை அடிப்படையாக வைத்தும் இன்னும் பலர் வரிசையில் லிஸ்டில் இருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத பல பெயர்கள் எதிர்வரும் நாட்களில் நீங்களும் கேட்கத்தான் போகின்றீர்கள். டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியினூடாக நாங்களும் அதை வெளிப்படுத்தத்தான் போகின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான புது தகவலுடன் அடுத்த டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி சந்திக்கலாம். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் வில்சன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.